மக்களே ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற டிசம்பர் 29, 30, 31 வைகுண்ட ஏகாதசி வருது மக்களே. ஸோ, அதுக்காக பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில வண்டிய வந்து ஸ்டாப்பிங் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நெறையா வண்டிக்கு ஸ்டாப்பிங் கேட்டிருந்தாங்க. ரெக்வெஸ்ட்டும் வச்சுருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா, எல்லா வண்டிக்குமே அப்ரூவ் பண்ணல. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வண்டிக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, 29, 30, 31 இந்த 3 டேட்ல மட்டும் தான் அந்த 4 ட்ரெயினும் நிக்க போகுது. மத்த எந்த டேட்லயுமே நிக்காது மக்களே. என்னென்ன வண்டின்றத நோட் பண்ணிக்கோங்க. QLN எக்ஸ்பிரஸ் நம்ம அதாவது கொல்லத்துலேருந்து தாம்பரம் டூ கொல்லம் ஓடுற வண்டி. அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் நிற்க போகுது. அடுத்து வந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி டு சென்னை எக்மோர், சென்னை எக்மோர் டு கன்னியாகுமரி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா முத்துநகர் எக்ஸ்பிரஸ், தூத்துக்குடி டு சென்னை எக்மோர், சென்னை எக்மோர் டு தூத்துக்குடி. அடுத்தது பார்த்திங்கன்னா பாண்டியன் எக்ஸ்பிரஸ், மதுரை டு சென்னை எக்மோர், சென்னை எக்மோர் டு மதுரை. ஸோ இந்த 4 வண்டிக்கும் பார்த்திங்கன்னா 29 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 29, 30, 31 இந்த 3 டேட் மட்டும்தான் மக்களே. எக்ஸ்ட்ரா டேட்ஸ் கிடையாது. ஸோ இந்த 3 டேட்ஸில் மட்டும்தான் வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் நின்று போகும். மற்ற எந்த டேட்ஸ்லையுமே நிற்காது. மேபி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி அக்கேஷ்னலாக கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் இப்போ வரையும் எந்த ஒரு டெசிஷனும் கொடுக்கல மக்களே. அஃபிஷியலாக ஸ்ரீரங்கத்தில் ஸ்டாப்பிங் கொடுப்பாங்களா, இன்கேஸ் ஃப்யூச்சரில் வர்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக அப்டேட் பண்ணிடுறேன். பட் இந்த டேட்ஸில் மட்டும் அனைவருமே பயன்படுத்திக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே.